பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 32 வேர்ஸ் 2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தேவன் நமக்கு கொடுக்கிறதான உபதேசங்கள் அது பனித்துளியாக நம்மீது இறங்கி வருகிறது. வேதம் சொல்லுகிறதான வார்த்தை இளம் பயிரின் மேல் பனித்துளி இறங்குகிறது, புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குகிறது. ஆம், நாம் புல்தான். வேதம் சொல்லுகிறது காலையில் முளைத்து மாலையில் வாடி போகிற புல்தான் இந்த மனித வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் லைஃப்பில், ஒரு குறுகிய வாழ்க்கையில் புகையை போல ஒளிந்து போகிற இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நம்மை அனுதினமும் நடத்தி செல்வதற்கு எப்படி ஒரு புல்லுக்கு அதன் மேல் பெய்கிற பனித்துளிகள் அதற்கு சக்தி கொடுக்கிறதோ, அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த நிலையற்ற வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு சக்தி கொடுத்து நம்மை நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே தான் நாம் அந்த வார்த்தையை காலைதோறும் தாகமாய் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் அந்த வார்த்தை என்ன செய்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது முன்மாரி மழையைப் போல அது பெய்து, அந்த மழையானது தான் வந்ததான காரியத்தை பூமியிலே நினைத்து விதைகளை அது வளரச் செய்து ஒரு பெரிய பயிராய் மாற்றுவது போல கர்த்தருடைய வார்த்தை நிலையற்ற இந்த சரீரத்திலும் இந்த வாழ்க்கையிலும் அது இறங்கி நம்மை அது ஒவ்வொரு நாளும் வாழச் செய்து கொண்டே இருக்கிறது. அது அனுப்பின காரியத்தை கண்டிப்பாக வாய்க்கச் செய்யும். நீங்கள் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை புல்லாகிய என்னுடைய சரீரத்திலே அது நினைத்து இந்த பாத்திரத்திற்குள் அந்த வார்த்தை எனக்குள்ளே வைக்கப்பட்டு நீர் அனுப்பின காரியத்தை அது வாய்க்கச் செய்யட்டும் என்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். நம்மை நாமே அதற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்யும். நாம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த காலை வேளையிலே சோர்வோடு கூட, ஒரு பலவீனத்தோடு கூட, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த நாள் எப்படி எனக்கு அமையும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களா? ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக உட்கொள்ளுங்கள். அதை ஆவியில் நல்லா ரிசீவ் பண்ணுங்கள். நீங்கள் அனுதின இந்த நாள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து போங்க. நீங்களே ஆச்சரியப்படத்தக்க விதமாக அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த உபதேசம் நமக்குள்ளே ஆழமாய் இறங்கும்போது அது அனுப்பின காரியத்தை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் விரும்புகிறதை அல்ல, தேவன் விரும்புகிறதை, அவர் எதற்காக இந்த வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்பினாரோ அந்த காரியத்தை அது வாய்க்கும்படி செய்யும். ஆமேன். பாருங்கள், பேதுரு ஏமாற்றத்தோடு வலைகளை அலசிக்கொண்டு இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போகுதோ என்று சொல்லி அவன் யோசித்த போது முதலாவது தேவன் தம்முடைய உபதேசமாகிய வார்த்தையை பேதுருவின் மீது இறக்கினார். அதை அமர்ந்து பேதுரு நிதானத்தோடு கூட கேட்டான். ஏமாற்றத்தை யோசிக்கவில்லை, மற்ற இழப்புகளை யோசிக்கவில்லை. இந்த வார்த்தை எனக்குள்ளே பலன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை உட்கொண்டு கொண்டே வந்தான். அவன் உட்கொண்டு வந்த மாத்திரத்திலே அவனுக்கான ரேமா புறப்பட்டது. அது என்ன? ஆழத்திலே உன் வலையை போடு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எடுத்திருக்கிற காரியத்தை துணிவோடு கூட செய்யுங்கள், புறப்பட்டு போய் செய்யுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் அது மாற்றி உங்களுக்கு அது ஒரு தெய்வீக தன்மையை
உண்டாக்கி கொடுக்கும். செய்வீர்களா? இந்த நாளுக்கான வார்த்தையை பெற்றுக்கொண்டீர்கள். அதை அந்த பாத்திரத்திலே பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். பனித்துளி இறங்குவது போல கர்த்தருடைய வார்த்தை இறங்குவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளும் உங்களுக்கு ஜெயமாய் அமையும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பனித்துளியானது புல்லின் மேல் இறங்குவது போல, மழையானது இளம் பயிரின் மேல் இறங்குவது போல, நீர் அனுப்பின காரியத்தை அது செய்வதாக, நீர் விரும்புகிற காரியத்தை அது செய்வதாக. உம்முடைய பிள்ளைகள் இந்த காலவெளியிலே தாகத்தோடு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே புல்லை போல காணப்படுகிற இந்த உலக வாழ்க்கையிலே எதை நோக்கி செல்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்ப்பதாக, அந்த மனுஷனுடைய காரியம் வாய்க்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்ப்பதாக, அவர்கள் நிலை பெற்று ஓங்குவார்களாக. கர்த்தருடைய வார்த்தை, அந்த ரேமா அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமாய் அடியான் ஜெபிக்கிறேன். இந்த நாளும் அவர்களுக்கு இனிமையாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். துதி, கனம், மகிமையாவற்றை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.